Hello everyone, this is Dinesh. You're watching Learny. Last video la third family la vara first 3 letters பார்த்தோம். இந்த வீடியோல next 3 letters பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் இந்த வீடியோ first time பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். Let's get into the video. இந்த வீடியோல நாம பார்க்க போறது லெட்டர்ஸ் K, B and F. இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லெட்டர் K. லெட்டர் K ஓட மிஸ்டேக்ஸை இப்ப ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க கரெக்டா எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். மேல ஒரு லூப் கொடுக்கறேன். மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். வந்த லைன்லயே மேல போயிட்டு ஒரு ஓவர் கர்வ் கொடுக்குறேன். பட் இந்த ஓவர் கர்வ் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஓவர் கர்வ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் கிட்டத்தட்ட லூப் மாதிரி இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டவுன்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட் தான் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டவுன்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். மறுபடியும் மேலே போகிறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். இப்போ இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்டெப் 2 லூப். ஸ்டெப் 3 டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். Step 4 over curve. Step 5 downward forward slant. Step 6 upward forward slant. இந்த strokes and sequences பத்தி தனியாவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேல ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ 4 rule நோட்ல எழுதலாம். 4 rule நோட்ல எழுதுறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த 3 important rules ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 important rules என்னன்னு தெரியலன்னா மேல ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க 4 rule நோட்ல எழுதலாம். கீழே பேஸ் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். மேல போறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்கை லைன்ல ஒரு லூப் கொடுக்குறேன். மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். மறுபடியும் மேல போயிட்டு ஏர்லைன்ல ஒரு லூப் கொடுக்குறேன். நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கறத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஃபைனலி மேல போறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். இதே மாதிரி மீதி இருக்கிற 4 rule லைன்ஸ்லயும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆல்பபெட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆல்பபெட் B. இப்போ B யோட மிஸ்டேக்ஸை ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இப்போ கரெக்டா எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஒரு லூப் கொடுக்குறேன். மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். இப்போ ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். இது ஒரு பெரிய அண்டர் கர்வ். அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். இந்த அண்டர் கர்வ் நம்ம ஆரம்பத்தில் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். 2 விதமான அண்டர் கர்வ். அதுதான் இந்த அண்டர் கர்வ்ஸ். இப்போ இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. ஸ்டெப் 1 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்டெப் 2 லூப். ஸ்டெப் 3 டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்டெப் 4 அண்டர் கர்வ். ஸ்டெப் 5 அகைன் அண்டர் கர்வ். இப்போ 4 rule நோட்டில் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். கீழே பேஸ் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். மேலே ஸ்கை லைனில் ஒரு லூப் கொடுக்குறேன். மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். பேஸ் லைன்ல ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். அந்த அண்டர் கர்வ் ஏர்லைன் வரைக்கும் போகுது. அந்த ஏர்லைனை டச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி மீதி இருக்கிற 4 rule நோட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆல்பபெட் F. இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ல F ஓட மிஸ்டேக்ஸை காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க கரெக்டாக எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே போகிறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஒரு லூப் கொடுக்குறேன். மறுபடியும் கீழே வரேன். டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். பட் இது 4 rule நோட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே லேண்ட்லைன் வரைக்கும் வருவேன். இப்போ ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். மறுபடியும் மேலே போகிறேன். எங்கே வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறது 4 rule நோட்டில் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்டர் கர்வ் இதுவும் பெரிய அண்டர் கர்வ் லைக் நம்ம B மாதிரி. இதுக்கு தனியாக இன்னொரு ஸ்ட்ரோக் நான் சொல்லலை. ஒரு அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்டோ இந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா இது ஜஸ்ட் அன் அண்டர் கர்வ். ஒரு லெங்க்தியான அண்டர் கர்வ். மறுபடியும் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். புரிஞ்சுதுங்களா? இதோட ஸ்ட்ரோக் சீக்வன்சஸும் பியோட ஸ்ட்ரோக் சீக்வன்சஸும் சேம் தான். இப்போ இதில் இருக்கிற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் 1 அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்டெப் 2 லூப். ஸ்டெப் 3 டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்டெப் 4 அண்டர் கர்வ். ஸ்டெப் 5 அகைன் அண்டர் கர்வ். இப்போ 4 rule நோட்டில் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். கீழே பேஸ் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். மேலே ஸ்கை லைன் வரைக்கும் போறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஸ்கை லைன்ல ஒரு லூப் கொடுக்குறேன். கீழே வரேன். டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட். எங்க வரைக்கும் வரேன்? லேண்ட் லைன் வரைக்கும் வரேன். இங்கே ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். மறுபடியும்
பேஸ் லைனுக்கும் ஏர்லைனுக்கும் மிடில் வரைக்கும் போகிறேன். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஏர்லைனுக்கும் பேஸ் லைனுக்கும் நடுவில் ஒரு அண்டர் கர்வ் கொடுக்குறேன். லெட்டர் எஃப் 4 ரூலில் இருக்கிற எல்லா லைன்லையும் டச் ஆகும். புரியுதுங்களா? இதே மாதிரி மீதி இருக்கிற 4 ரூல் லைன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th லெட்டர் ஃபேமிலியில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.